வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருக்கும் அதி முக்கியமான பதிவு. அது என்னவென்றால், நாம் நமது ஆண் பெண் குழந்தைகளுக்கு விவாகம் திருமணம் செய்து முடித்து விடுகின்றோம். அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தமானது செய்ய வேண்டும். அந்த சாந்தி முகூர்த்தத்தை பற்றி தான் இன்னைக்கு ரொம்பவும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவதற்கும் பகுதி 3 என்ற அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமலியம் பராபவ தமிழகம் 5127 முழுவதும் விவாகம் திருமணம் முடிந்து சாந்தி முகூர்த்தம் பற்றிய முழு விளக்கம்தான் பகுதி 3 பதிவிட இருக்கின்றோம். இந்த வீடியோ பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருக்கும் சாஸ்திரம் என்பது ஒன்றுதான். இவர்களுக்கு ஒன்று, அவர்களுக்கு ஒன்று என்று கிடையாது. அதன் அடிப்படையிலே இன்று நாம் அனைவரும் நமது ஆண் பெண் குழந்தைகளுக்கு விவாகம் திருமணம் முடிந்த பிறகு தம்பதிகளுக்கு, புதிய தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தமானது எப்பொழுது செய்ய வேண்டும், செய்யக்கூடாத தமிழ் மாதம், திதி, வாரம், நட்சத்திரம், லக்னம், கரணம் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் இயன்பர்களும் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, அடியேன் முக்கியமாக ஒரு செய்தியை சொல்கின்றேன். இந்த வீடியோ பிரகாரம் தாங்கள் அனைவரையும் அடியேன் நிர்பந்தப்படுத்துவதாகவோ அல்லது தங்களை கட்டாயப்படுத்துவதாகவோ யாரும் நினைக்க வேண்டாம். ஆகவே இனிமேலாவது நாம் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்து தர்ம சாஸ்திரமாக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை நாம் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விவாகம் திருமணமான புதிய தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தமானது எப்பொழுது செய்ய வேண்டும்? தங்களது ஆண் பெண் குழந்தைகளுக்கு விவாகம் திருமணம் செய்த அந்த நாளிலிருந்து 5வது நாளோ மற்றும் 7ஆம் நாள் இரவு குருஹோரையில் சாந்தி முகூர்த்தமானது வைக்க வேண்டும். அதே சமயம் அந்த புது தம்பதியாக இருக்கக்கூடிய ஸ்திரீயானவள் அந்த பெண்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய மாதம் வரக்கூடிய பகிஷ்டி மாதவிடாய் நாளானது திருமணமான தினத்தில் இருந்து 5ஆம் நாள் அல்லது 7ஆம் நாட்களுக்குள் வந்துவிட்டால் அந்த ஸ்திரீயானவள், பெண்ணானவள் அந்த பகிஷ்டை மாதவிடாய் முடிந்து 7ஆம் நாளும்
அந்த ஸ்திரீக்கு பெண்ணிற்கு பகிஷ்டை மாதவிடாய் காலமானது வருவதற்கு 10 நாட்களுக்கு முன்பாகவும் சாந்தி முகூர்த்தம் நாளானது இருக்க வேண்டும். எதுக்காக சொல்றதுன்னா, எல்லாரும் இப்ப என்ன பண்றான்னா, வம்சவிருத்தி இல்லை, ஏன்னா நாம செய்யற தப்ப நாம ஒத்துக்கவே மாட்டோம், எக்காலத்திலும் ஒத்துக்க மாட்டோம். ஒன்னா அந்த பொண்ணு பேர்ல பழைய போட்டுறது, இல்லைனாக்கா அந்த தம்பதியா இருக்கக்கூடிய அந்த பையன் பேர்ல, திருமணமான பையன் பேர்ல போட்டுறது. இந்த மாதிரி நீங்க சரியான இந்து தர்ம சனாதன தர்மப்படி செய்தால் வம்சவிருத்தியானது நிச்சயமா கிடைக்கும். அது எப்பேற்பட்ட கிரகதோஷமா இருந்தாலும். என்னென்னலாம் செய்யக்கூடாது, விவாகம் திருமணம் முடிந்த பிறகு சாந்தி முகூர்த்தமானது அன்றைய இரவே கண்டிப்பாக செய்யக்கூடாது. சாந்தி முகூர்த்தமானது வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மரண யோகமானது முக்கியமாக இருக்கக்கூடாது. அப்படியே மரண யோகமானது இருந்தாலும் அது எப்பொழுது முடிகிறது என்று பார்க்க வேண்டும். அல்லது அந்த மரண யோகம் வருவதற்கு முன்னால் இருந்த நல்ல நாள் நன்னாந்துன்னா செய்யலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தாய் முதல் நாள் முழுவதும் மரண யோகமாக இருந்தால்தான் அது கிடையாது. ஆனா மரண யோகம் எப்ப வருதுங்கிறத நம்ம பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துத்தான் செய்யணும். செய்யக்கூடாத சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாத தமிழ் மாதங்கள் என்ன? ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் ஆகிய தமிழ் மாதங்களில் செய்யக்கூடாது. என்று வேத தர்ம சாஸ்திரத்துல இந்து தர்ம சாஸ்திரம் சனாதன தர்மத்துல சொல்லியிருக்கு. ஆனா கலியுகத்துல விவாகமானது நடத்தலாம் அப்படின்னு மனிதர்களால் இந்த மாசத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கான். அப்படியே நிர்மாணம் பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தம் இந்த மாசத்துல செய்யலாம் அப்படின்னு கலியுகத்துல மனிதர்களால உருவாக்கப்பட்ட மாதங்கள் மற்றும் ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதங்களிலும் நிச்சயமாக சாந்தி முகூர்த்தமானது செய்யக்கூடாது. அதே போல் திதி சுக்லபக்ஷமோ வளர்பிறையோ கிருஷ்ணபக்ஷமோ தேய்பிறையோ விவாகம் திருமணமானது முடிந்த பிறகு சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாத திதிகள். இப்போ காத்தால கல்யாணம் ஆகிடுறது, அந்த 5வது நாளோ 7வது நாளோ அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கணும். இந்த திதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை, சதுர்த்தி, ஷஷ்டி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை, திரையோதசி, சதுர்தசி ஆகிய திதிகளில் சாந்தி முகூர்த்தமானது செய்யக்கூடாது. சரி, எந்தெந்த கிழமையில சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடாது? அதாவது முதல் தம்பதிகள் இருவரும் சேருவதுதான் சாந்தி முகூர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் சாந்தி முகூர்த்தமானது செய்யக்கூடாது.
விவாகம் திருமணம் முடிந்த பிறகு சாந்தி முகூர்த்தமானது செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் என்னென்ன? அஸ்வினி, புனர்வசு, புனர்பூசம், பூசம், திருவோணம், அவிட்டம், சதயம், தீதிரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம் 1, 2, 4 பாதங்கள், பூரம், சித்திரை, சுவாதி 1, 2, 4 பாதங்கள், விஷாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கும் தினங்களிலும் சாந்தி முகூர்த்தமானது அந்த நேரத்தில் இருந்துதான் செய்யக்கூடாது. செய்யக்கூடாத லக்னம் என்ன? ஏன்னா 2 மணி நேரத்துக்கு லக்னமானது மாறும். ஒவ்வொரு நாளைக்கும் 24 மணி நேரத்துக்கு 12 லக்னம். அப்போ அந்த சாந்தி முகூர்த்தமானது வைக்கக்கூடிய நேரமானது இருக்கக்கூடிய மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் ஆகிய இந்த லக்னங்களானது ஒருமையானால் இருக்குமேயானால் அந்த லக்னங்களிலும் சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது. அதாவது இந்த சாந்தி முகூர்த்தமானது வேத தர்மசாஸ்திர சனாதன தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா எப்பொழுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விவாகமானது ஆகின்றதோ, பாணிகிரகணம் அக்னி பிரவேசம் செய்த கையை, அதாவது அந்த ஆணானவன் அந்த பெண்ணுடைய கையை பிடித்துக் கொண்டு அக்னி பிரவேசம் அக்னியை வலம் வந்து பாணிகிரகணம் செய்து கொள்கின்றானோ அப்பொழுது முதலே அந்த பெண்ணிற்கு பிறந்த வீடானது சாஸ்வதம் இல்லை. அந்த பெண் எங்கே போய் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வாழப் போகின்றாளோ அந்த இடம்தான் அந்த பெண்ணிற்கு சாஸ்வதமான இடம். அதனால புது தம்பதிகளாக இருக்கக்கூடிய தன்னுடைய கணவரினுடைய கிரகத்தில்தான், இல்லத்தில்தான் சாந்தி முகூர்த்தமானது செய்ய வேண்டும் அனைவருமே. எல்லாரும் என்ன பண்றா இப்போ, அதை அப்படியே மாத்திட்டா. ஏன்னா பொண்ணு பிறந்த வீடு இருக்குது, அந்த பிறந்த வீட்டில் பொண்ணு வீட்டில் தான் போய் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப தப்பான செயல். அவ சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு உங்க கிரகத்துக்கு உங்க வீட்டுக்கு எப்போ வேணா உங்க பொண்ணு வரட்டும். 1 மாசம் 10 நாள் எப்போ வேணா உங்க வீட்டில் வந்து தங்கி இருக்கட்டும். இப்போ இந்த கலியுகத்தில் நடக்கிறது அத்தனையும் அதர்மம். புரியுதா? இப்போ எதுக்காக சொல்றதுன்னா, அந்த சனாதன தர்மத்தில் என்ன சொல்றன்னா, இந்த விவாகமானது அப்படி அந்த ஸ்திரீயினுடைய அந்த பெண்ணினுடைய பிறந்த வீட்டில் நடக்குமே ஆனால் தம்பதிகள் இருவருக்கும் ஒற்றுமையானது இருக்காது. அல்லது அந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவரினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாயார், தோப்பனா, உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் பிரித்து விட்டு இவரை தனியே அழைத்துக் கொண்டு வந்து விடுவார்கள். இரண்டாவதாக, அந்த ஸ்திரீக்கு கர்ப்பத்திலே அதி விரைவிலே சிசுவானது உருவாகாது. அப்படியே அந்த சிசுவானது உருவானாலும் 2 மாதம் 3 மாதத்திலே கலைந்து விடும். இப்போ இந்த சனாதன தர்மம், இந்து தர்மம்ங்கிறத நாம பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு.
நான் ஏதோ ஒரு குறிப்பா நாம எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம சேனல்ல பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆனா இந்த மாப்பிள்ளை வீட்டில் சாந்தி முகூர்த்தம் செய்யறதுங்கிறத பிராமண வண்ணக்காரர்கள் மட்டும் அவ கடைபிடிச்சுட்டு இருக்கா. இவாளால் தான் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன மாறி போன காரணம் தான் இவா தான். உங்களுக்கெல்லாம் வேற மாதிரி, உங்களுக்கெல்லாம் பொண்ணு பிறந்த வீட்டில் போய் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவா சொன்னான். இப்போ நீங்க செய்யறீல இது உங்களுடைய தப்பு கிடையாது, அதர்ம வழியில் அழைத்து கொண்டு போனவர்களுடைய தப்பு தான். நான் உங்க பேர்ல தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையான சனாதன தர்மம் என்பது அழிந்து விட்டது. சரி, இந்த விவாகமானது திருமணம் முடிந்த பிறகு சாந்தி முகூர்த்தத்தின் பொழுது செய்யக்கூடாத கரணங்கள் என்ன? யதிவா, வைத்திருதி, பக்தி ஆகிய 3 கரணங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆகவே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது ஆண் பெண் குழந்தைகளுக்கு விவாகம் திருமணம் முடிந்த பிறகு சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாத இந்த கரணத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். மற்ற கரணங்கள் இருக்கலாம். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பரவலப்பட்டு இருக்கின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.